பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்நாளில் நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். நம்முடைய தேவன் பல்வேறு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். அவைகளில் ஒன்று சமாதானம். கர்த்தர் அவருடைய ஜனத்திற்கு சமாதானத்தையும் வல்லமையையும் அருளுகிறவர். நாம் வாழ்க்கையில் பல சோதனைகளை எதிர்கொண்டாலும் தேவன் நமக்கு வல்லமையையும் சமாதானத்தையும் தருகிறார். தேவ பிள்ளைகளை, அமைதியாக சிந்தியுங்கள். மனிதர்களின் சொற்களோ ஆறுதலான வார்த்தைகளோ நம்மை நிலைநிறுத்த முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ எப்போதும் நமக்கு ஆறுதல் கொடுக்கும். பிரியமானவர்களே, இவ்வுலகம் இருக்கும் பரபரப்பில் நாம் தேவனிடம் மட்டுமே உண்மையான சமாதானத்தை காண முடியும், இல்லையா? நம்ம எவ்வளவுதான் பலவீனமான மனதை கொண்டு இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதத்தால் நாம் பலவீனமற்ற மனதோடு உறுதியாய் நிலை நிற்கலாம். எனவே இன்று நாம் தியானித்த இவ்வசனத்தில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைத்து அவரின் சமாதானத்திலும் வல்லமையிலும் நிலை நிற்போமாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய ஜனத்திற்கு சமாதானத்தையும் வல்லமையையும் அருளுகிறவர். எனவே ஜீவனுள்ள இவ்வார்த்தையை நாம் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரின் நாமத்தினால் உங்கள் அனைவருடனும் தேவ சமாதானம் என்றென்றும் எல்லா சூழ்நிலையிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே.